திருட்டு புத்தி உடையவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பழ கருப்பையா தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி திமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பழனிசாமியை ஆதரித்து முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பழ கருப்பையா பரமத்தி மற்றும் வேலாயுதபாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திருட்டு புத்தி உடையவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றும் இவர்களுக்கு முடிவு கட்ட காலம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவின் பலம் மற்றும் அதிகாரம் அவர் வகிக்கின்ற பதவியில்தான் உள்ளது, அதனை பறித்துவிட்டால் அவர் ஒரு வெற்று ஆள் என தெரிவித்தார். இதன் மூலம் நீங்கள் சுரண்டப்படுகிறீர்கள், நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். இன்னமும் ஜெயலலிதா சொல்லுகிறார், நான் பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்க போகிறேன், 50% மானியம் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்கூட்டரின் விலை 40,000 ரூபாய் என்றால் 20,000 ரூபாய் ஒரு ஸ்கூட்டருக்கு நீ கொடுப்பாய் என்றால் அதற்கு தேவைப்படுகின்ற பணம் 45,000 கோடி. 7வது சம்பள கமிஷன் வரப்போகுது. மத்திய அரசாங்கத்துக்கு சமமாக ஊதியம் கொடுக்க வேண்டும். அதற்கு சம்பள கமிஷனில் அதிகமாக தேவைப்படுகின்ற பணம் 15,000 கோடி. இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் நீ அரசு கேபிளோடு செட்டாப் பாக்ஸ் வைப்பதற்கு 5,500 கோடி. பால் விலையை 25 ரூபாயாக குறைத்தால் அதன் மூலம் அரசாங்கம் பெறப்போகின்ற இழப்பு 8,800 கோடி. இப்படி வரிசையாக 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் தங்கமாக ஆக்கினால் 200 கோடி. இப்படி ஒவ்வொரு தடவைக்கும் 55,000 கோடி ரூபாய் கூடுதலாக வேண்டும். விவசாய கடன் தள்ளுபடி என்பது வேறு. காக்கை எப்படி திருட்டு புத்தி உடையதோ அதுபோல அரசியல்வாதி ஜெயலலிதா போன்றவர்கள் திருட்டு புத்தி உடையவர்கள். இந்த திருட்டு புத்தி உடையவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லி ஜெயலலிதாவினுடைய அதிகாரம், ஜெயலலிதாவினுடைய பவர், அவர் வகிக்கின்ற பதவியில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பிடுங்கிவிட்டால் ஜெயலலிதா ஒரு வெற்று ஆள். உங்களுக்கு சொல்லுகிறேன், பாம்பினுடைய பலம் அதனுடைய நச்சுப்பல்லில் இருக்கிறது. நச்சுப்பல்லை நீங்கள் பிடுங்கி எறிந்து விட்டால், பாம்பு என்பது வெறும் நீளமான புழு, அந்த புழுவால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த புழுவை தூக்கி வீசி விடலாம். ஆகவே பாம்பினுடைய நச்சுப்பல்லை பிடுங்குங்கள், ஜெயலலிதாவிடம் இருந்த அதிகாரத்தை பிடுங்குங்கள், ஒரு நீளமான புழுவாக்கி தூக்கி வீசுங்கள். தமிழ்நாடு மீண்டும் மறுமலர்ச்சி அடைவதற்கு உதயசூரியன் இருளை கிழித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும்.